அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகாருக்குள்ளான பேராசிரியர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். ஏழ்மையை பயன்படுத்தி பண உதவிகள் செய்து அத்துமீறியதாக பேராசிரியர் ஞானவேல் மீது புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் பெயரில் பேராசிரியர் தற்போது சஸ்பெண்ட் செய்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகாருக்குள்ளான பேராசிரியர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். ஏழ்மையை பயன்படுத்தி பண உதவிகள் செய்து அத்துமீறியதாக பேராசிரியர் ஞானவேல் பாபு மீது புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரில் பேராசிரியர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நேரிலும் போனிலும் பேராசிரியர் தொல்லை செய்ததாக மாணவி அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்றது. ஏழ்மையை பயன்படுத்தி பண உதவிகள் செய்து அத்துமீறியதாக பேராசிரியர் ஞானவேல் பாபு மீது புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாருக்குள்ளான பேராசிரியர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லை அடிப்பதாகவும் தொடர்ச்சியாக செல்போன் மூலமாகவும் நேரடியாகவும் தனக்கு கடந்த 3 வருடங்களாக அத்துமீறலில் ஈடுபட்டு தொல்லை கொடுப்பதாக பேராசிரியர் ஒருவர் மீது நேற்று காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அந்த 4ஆம் ஆண்டு மாணவி கொடுத்திருந்தார். குறிப்பாக 3 வருடம் நேரடியாகவும் தொலைபேசியும் தனது ஆபாசமாக பேசி தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாகவும், நண்பர்களோடு செல்வதை தவறாக பேசுவதாகவும், இரவு நேரத்தில் நள்ளிரவு நேரங்களிலும் போன் செய்து தொல்லை கொடுப்பதாகவும், வீடியோ கால் போன்றவற்றை செய்து தனக்கு ஆபாசமாக நடந்து கொள்வதாகவும் அந்த பெண் அன்று புகாரில் கொடுத்திருந்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இதே போல போஸ் கமிட்டியிலும் அந்த பெண் அந்த புகாரை தெரிவித்திருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது அந்த மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் பேராசிரியர் ஞானவேல் பாபு என்பவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பதிவாளர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாகவும், போஸ் கமிட்டியில் அந்த மாணவி கொடுத்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை மாணவர் அமைப்பினர் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் முன்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அந்த பேராசிரியர் நள்ளிரவு நேரங்களில் தொடர்ச்சியாக போன் செய்து தொல்லை கொடுப்பதும், வெளியே வர கூறி தன்னை அழுத்தம் கொடுப்பதாகவும் மிரட்டுவதாகவும் அந்த புகாரை குறிப்பிட்டார். அதே போல தன்னை போல பல மாணவிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தான் தற்போது அவர் மீது இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் தொடர் துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பல்கலைக்கழகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காவல்துறை சார்பாகவும் மயிலாப்பூர் துணை ஆணையர் தலைமையில் மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.